சோகம் என்னவென்றால், துரோகம் உங்கள் எதிரிகளிடமிருந்து ஒருபோதும் வருவதில்லை என்பதே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பல மாற்றங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு பண்ண ஒரு சில மாற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. முதலாவது, இந்தியா தன்னுடைய அணை கதவுகளை மூடினதுக்கு அப்புறம் சீன ஆறோடைய அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதற்கு முன்னாடியும் இந்த டேமோடைய கட்டுப்பாடு இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் கிட்டக்க கலந்துரையாடிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இதற்கு பிறகு முழுக்க இந்தியா என்ன பண்ணதோ அது இந்தியா மட்டும்தான் பண்ணும். அதை பாகிஸ்தானுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சினப் ரிவருக்கு மட்டும் கிடையாது, ஜலம் ரிவரும் இது போலக்க அடர்த்தி குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. இந்த நிலையில மழையின் காரணமா அணையில அதிக அளவு தண்ணி சேர்ந்ததால இந்தியா அணை கதவை திறந்திருக்காங்க. இதனால பாகிஸ்தான்ல வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதை தாண்டி இதற்கு பிறகு பாகிஸ்தான்ல இருந்து எந்த ஒரு பார்சலோ மெயிலோ இந்தியாவுக்கு வந்து சேராது அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க நியூ டெல்லி. பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் தடை பண்ணியாச்சு. அது விமானம் மூலயமா இருக்கலாம், கப்பல் மூலயமா இருக்கலாம், இல்லை தரை வழியாகவும் இருக்கலாம். அண்ட் முக்கியமாக பாகிஸ்தான் கொடிகளை ஏந்திய கப்பல்களுக்கு இனி இந்தியாவுடைய துறைமுகங்களில் அனுமதி கிடையாது. அதே போல் இந்தியாவை சேர்ந்த எந்த கப்பல்களும் விமானங்களும் இனி பாகிஸ்தானுக்கு போகிறதும் கிடையாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த வர்த்தகத்தை இந்தியா துண்டிச்சாச்சு, பாகிஸ்தானும் துண்டிச்சிட்டாங்க. இதன் விளைவாக பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்தியாவுக்கு பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. அதை தாண்டி இப்போது இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் ஹை அலர்ட்டில் இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய பொருட்களுக்கு ரீலேபிள் பண்ணி அதை பைபாஸ் பண்ணுறதுக்கான, அதாவது வேற ஒரு நாட்டிலிருந்து வர்றது போல் அவங்க ஏமாற்றி விற்கிறதுக்கான முயற்சியை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் $500 மில்லியன் மதிப்புள்ள ஃப்ரூட்ஸ், டெக்ஸ்டைல், ராக் சால்ட் எல்லாமே அடங்கும். இது எல்லாமே இந்தியாவில் நடந்துட்டு இருக்க இதே வேளையில் பாகிஸ்தான் அவங்களுடைய லா மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 140% ஊதிய உயர்வை கொடுத்துருக்காங்க. எதற்காக? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.